This is part 5 of digestion and absorption. So part 1 to 4 பார்த்துட்டு வந்துருங்க. So next is in so part 4ல எதோட முடிச்சோம் அப்படின்னா so we completed till the salivary glands வரைக்கும் பார்த்தோம். So salivary glands and how the saliva secreting அதோட நம்ம ஸ்டாப் பண்ணோம். And in this part we look on with the next gland the next digestive gland as a gastric glands. So gastric glands எங்கே present இருக்குன்னு பார்த்தீங்கன்னா on the walls of the stomach. So you look here. So இதுதான் உங்கள் ஸ்டொமக்னா அந்த ஸ்டொமக்கோட சர்ஃபேஸ் ரைட். ஸோ இந்த இன்னர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்னர் லேயரில் இது மாதிரி இருக்கும். இது ஸ்டொமக்கோட இன்னர் லேயர். வில் பி ஹேவிங் அண்ட் ஸ்மால் பிட்ஸ், குட்டி குட்டி பிட்ஸ் இருக்கும். இட் இஸ் கால் தி கேஸ்ட்ரிக் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது பாருங்கள், இட் இஸ் கால் த கேஸ்ட்ரிக் பிட்ஸ். சின்ன சின்ன குழிகள், அந்த குழியோட எண்டு தான் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். தட் இஸ் கால் த கேஸ்ட்ரிக் பிட்ஸ். ரைட். இந்த பிட்ஸ்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதா அந்த பிட்ஸ்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதா யுவர் gastric glands, right? Okay. So it is found on the walls of the stomach. Okay, so this is the walls of your stomach. That is the gastric pit. அதாவது இதில் அந்த ஒரு பிட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பிட்டை மட்டும் எக்ஸாக்டாக கட்டியிருக்காங்க. வில் பி ஹேவிங் த 3 kinds of cells here. One is a mucus cells. On the top present இருக்குது, it is a mucus cells. Main functions, it secretes mucus. எந்த இடத்துல mucus cell வந்தாலும் it secretes and mucus. Next is in chief cells or a zymogen cell. So chief cells கீழே இருக்குது, இங்கே இருக்குது. It is a chief cells or zymogen cells. And the next cell is an oxyntic or parietal cells in this section. Right, in this section is an oxyntic or parietal cells. So you have it, the 3 kinds of cells is there. One is a mucus cells and the chief cells, or it is called the zymogen cells, and oxyntic cells or the parietal cells. So this is exact location of this the gastric pit. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டொமக்கில் நம்ம கட்லேயே பார்த்தோம். ஸோ அவுட்டர் செரோசா பார்த்தோம், அப்புறம் மஸ்குலர் லேயர் பார்த்தோம், அதுக்கப்புறம் மியூக்கோசா லேயர் பார்த்தோம். சேம் திங், எந்த இடத்துலையும் ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவுட்டர் யூ ஹேவ் அ செரோசா. இங்கே இருப்பாங்க, அவுட்டர் வில் பி த செரோசா, திஸ் லேயர் வில் பி த செரோசா. அடுத்த நெக்ஸ்ட் லேயர் வில் பி த மஸ்குலர் லேயர், ரைட். ஸோ அவுட்டர் வில் பி த லாங்கிட்யூனல், இன்னர் வில் பி சர்க்குலர். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டொமக்கில் வில் பி ஹேவிங் அன் ஒன் மோர் லேயர் கால் ஆப்ளிக் லேயர்னு ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஸ்டொமக்கில், ரைட், பிகாஸ் வி ஆர் லுக்கிங் ஆன் த ஸ்டொமக். And அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில் பி ஹேவிங் அண்ட் சப் மியூக்கோசா அண்ட் திஸ் என்டையர் திங் இஸ் அ மியூக்கோசா. அதுதானே இந்த சீரீஸ் தான் நம்ம பார்த்தோம். செரோசா, மஸ்குலர் லேயர், சப் மியூக்கோசா, மியூக்கோசா அண்ட் இன்சைட் ஆஃப் த ஸ்டொமக். இங்கே தான் ஃபுட் இருக்கும், நம்மளோட சாப்பாடில் இங்கே தான் இருக்கும். ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வில் பி ப்ரெசென்ட் ஹியர், ரைட். ஸோ இந்த லேயர் எப்பயுமே மறக்காதீங்க. மோஸ்ட்லி இட் காமன் டு மோஸ்ட்லி ஆல் ஆஃப் த இன்டெஸ்டைன் பார்ட்டில் இது ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட். அதே பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற அந்த கேஸ்ட்ரிக் பிட்டை மட்டும் காட்டியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அவுட்டர் வில் பி the mucus cells and will be having an the parietal cells. Mucus cells கொஞ்சம் மேலே வந்துடும், இந்த செக்ஷன் வந்துடும். The cell will be the present of mucus. And then you have the parietal cells இந்த ரீஜன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம mucus cells இந்த ரீஜனில் பார்த்தோம், இங்கே ப்ரெசென்ட் இருக்குன்னு பார்த்தோம். Look on this image, mucus cells நம்ம பார்த்தது இங்கே. They focused on this region மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்காங்க, only on this column. On the top will be the parietal cells. Here also the top நம்ம பார்த்தது parietal cells, and the bottom will be the chief cells. So bottom the chief cells இருக்கும். And some of the endocrine cells also present. ஸோ உங்கள் நீட்டில் ஆன் என்சிஆர்டி பேசிஸில் பார்க்கும்போது எண்டோக்ரைன் பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் வி வில் ஸ்டடி தட் அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். வாட் இஸ் திஸ் endocrine cells? We have 3 kinds of cells. So first is the mucus cells. It is called the goblet cells னு கூட சொல்லுவாங்க. Main thing, it secretes a mucus and gastric juices, right. So ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. It secretes a mucus and the gastric juices. That's the function of the mucus cells. Next is an oxyntic cells, or it is called the parietal cells. மறக்காதீங்க, it secretes HCl. என்ன செக்ரேட் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா HCl. So oxyntic cells or parental or it is called the parietal cells secretes HCl. இன்னொன்று செக்ரேட் பண்ணுவாங்க, இன்ட்ரென்சிக் ஃபேக்டர். இட் இஸ் கால் த கேஸ்டில்ஸ் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் சொல்லுவாங்க. இட் இஸ் கால் கேஸ்டில்ஸ் intrinsic factor. It is shortly called CIF. It was the scientist who found this. Scientist name is Castells. So it is called the Castells intrinsic factor. In the intrinsic factor ஒரு important என்னன்னு பார்த்தீங்கன்னா, which is essential for the absorption of vitamin B12. Vitamin B12 நம்ம பாடிக்குள்ளே போகிறது பிரச்சனை இல்லை, போகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அது ப்ரெசண்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்க ஃபுட் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக மீட்டில் இருக்கும்,
and milk present இருக்கும். So the persons who's not eating the meat இல்லை எடுக்காதவங்களுக்கு vitamin B12 will be reduced. அதுவும் இந்த particular intrinsic factor that is called the CF Castell's intrinsic factor secrete ஆகல அப்படின்னா இன்னுமே absorption வந்து ரொம்பவே குறைஞ்சிரும், right? Will lead to vitamin B12 deficiencies. Okay, so oxyntic cells secrete ஆகிறதுக்கு oxyntic cells ரெண்டு பேர்த்தை secrete பண்ணுறாங்க. One is an HCl secrete பண்ணுறாங்க and the Castell's intrinsic factor secrete பண்ணுறாங்க, which is essential for absorption of vitamin B12. இது CAF. HCl உங்களுக்கு தெரியும், it's an mostly it will help up in the killing the microbes. The microbes kill பண்ணுறதுக்கு இந்த full digestion processக்கு அதுக்கெல்லாமே HCl வந்து யூஸ் ஆகும். The chief cells இவங்க தான் வந்து exact அந்த gastric enzymes secrete பண்ணுறாங்க. The chief cell secretes an enzymes. என்னென்ன enzyme பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பெப்சின், ஆக்சுவலாக பெப்சினாக செக்ரேட் பண்ண மாட்டாங்க, பெப்சினோஜனாக செக்ரேட் பண்ணுவாங்க. இன்ஆக்டிவ் ஃபார்மில் செக்ரேட் பண்ணுவாங்க, பெப்சினோஜன் செக்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl பெப்சினாக மாறிடும், அது அப்புறம் அடுத்த கதை. ஸோ செக்ரேஷன் ஆஃப் என்சைம்ஸ் சச் ஆஸ் பெப்சினோஜன், அதே மாதிரி ரெனினாக செக்ரேட் பண்ண மாட்டாங்க, ப்ரோரெனினாக செக்ரேட் ஆவாங்க. ப்ரோரெனின் லிப்பேஸ் டைரெக்டாக செக்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ செக்ரேஷன் ஆஃப் என்சைம்ஸ் சச் ஆஸ் பெப்சினோஜன், நம்ம எப்பயுமே நோஜன் அப்படின்னு போட்டாவே இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சினோஜன் இது எடுத்துக்கோங்களேன், பெப்சினோஜன் இட் இஸ் அன் இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். அண்ட் இந்த கிட்னிஸில் கூட நீங்கள் சில இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ கிட்னி போகும்போது நான் பார்க்கலாம். ஏஞ்சியோடென்சினோஜன், இந்த நோஜன் வருது பார்த்தீங்கன்னா, ஏஞ்சியோடென்சினோஜன் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஏஞ்சியோடென்சின் இஸ் கால்ட் ஏஞ்சியோடென்சினோஜன். ஸோ அது மாதிரி இந்த கேஸ் ஆஃப் நோஜன் வந்தாவே இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஹியர் இட்ஸ் பெப்சினோஜன் இருக்கும். ஆக்டிவ் ஃபார்மில் இட்ஸ் கால்ட் பெப்சின். அது ஆக்டிவ் ஃபார்மில் வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் பெப்சின். இது எப்போ ஆக்டிவ் ஃபார்ம் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. பெப்சினோஜன் இட்ஸ் கன்வெர்டட் டு பெப்சின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ரெனினும் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் ப்ரோரெனின். ஆக்டிவ் ஃபார்ம் இஸ் அ ரெனின், ரைட்? ஓகே, ஸோ இதுதான் வந்து the gastric secretions பார்த்தீங்கன்னா the 3 cells, the mucous cell secretes mucus, oxyntic cell secretes HCl and CAF, and chief cell secretes a gastric enzyme such as a pepsinogen, prorenin and lipase. The mucous cell secrete அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக gastric juices, that is a HCl, அதோட pH பார்த்தீங்கன்னா around 1.5 to 2.5, right? 1.5 to 2.5 HCl ஓட high pH, highly acidic, right, which can able to is one of the physiological barrier. physiological barrier நம்ம படிச்சிருப்போம், ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிச்சிருப்பீங்க, physiological barrier. ஸோ physiological இதுதான் one of the physiological barriers is HCl, right? Highly acidic, 1.5 to 2.5, which can kill any microbes. The gastric juices contains 2 proenzymes, pepsinogen and prorenin, right? நான் இப்போ தான் சொன்னேன், pepsinogen inactive ஃபார்மில் இருக்கும், prorenin also inactive form. And enzymes gastric lipase and gastric amylase, mucus and HCl, இதெல்லாமே வந்து it is the composition of the gastric juices அப்படின்னு சொல்லலாம். Next is in the epithelium of the gastric glands also contain 2 types of cells, endocrine cells, அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் கம்மியாக பார்ப்போன்னு சொன்னேன். இன்னொன்று is stem cells, இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். What is this endocrine cells எங்கே present இருக்குன்னா, which is present in the basal part of the gastric glands. Look on the image கீழே, the basal part of the gastric glands here, right? So which is located on the basal part of the gastric glands present, full present ஆயிருக்கு. And these cells are called argentaffin cells. Argentaffin cells இங்க இருக்கு. So these cells are called it is called argentaffin cells. It produce serotonin, somatostatin and gastrin cells. மொத்தம் 3 செக்ரேட் ஆகிறாங்க. serotonin, somatostatin, histamine கூட செக்ரேட் ஆவாங்க. ஸோ ஒன் இஸ் இன் serotonin, somatostatin, histamine and gastric cells, ரைட்? இந்த serotonin இதை பற்றி நான் கம்மியாக தான் பார்ப்போம், இதை பற்றி ஏன்னா புக்கில் எங்கள் என்சைட்டில் இருக்காது, ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. The serotonin is a vasoconstrictor and your somatostatin, it suppresses the release of hormones from the digestive tract. Main function of somatostatin பார்த்தீங்கன்னா suppress the release of hormones, suppress பண்ணும். Next is a histamine. Histamine is a dilator, right? So serotonin is a vasoconstrictor. So, a vasona, a blood vessels is called vaso. So blood vessels compress பண்ணும், that is called the function of the serotonin. Histamine பண்ணி பார்த்தீங்கன்னா same blood vessels full dilate பண்ணும், that is the function of the histamine. So gastric cells, it secretes and stores the growth, it secretes and stores the hormone
gastric. So gastric or hormone store பண்ணாக்க that's the function of the gastric cells. Next is the stem cells. Stem cells வந்து பார்த்தீங்கன்னா undifferentiated cells. இப்போ ஒரு செல் வந்து இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we have some certain roles and functions of the cell. For example, if you take an ஐயில் இருக்கிற the rods and cones எடுத்துட்டிங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக pigments. If you take the cells in the skin எடுத்துட்டிங்கன்னா for protection. Sweat glands எடுத்துட்டிங்கன்னா sweat replacement. இது மாதிரி ஒவ்வொரு செல்லும் இப்போ லிவர் செல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செல்லுக்கும் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். பட் ஸ்டெம் செல்ஸ்க்கு வந்து இட் இஸ் அன் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபங்க்ஷன். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வேலை தான் பண்ணுவேன்னு கிடையாது. ரைட், தட் இஸ் கால்ட் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல். இங்கே நீங்கள் அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ எதோட மேட்ச் பண்ணுறீங்களோ அதோட ஃபங்க்ஷன் அப்படியே கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்ட் stem cells. So stem cells is an undifferentiated cells. எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது? ஆன் ப்ரெசென்ட் in the gastric epithelium. epitheliumனாவே inner layer is called epithelium. Right? So உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்குது on the gastric glandsல. They multiply and replace the other cells. So because of HCl activityல இந்த ஃபுல்லாக eroding process நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட், ஸோ அந்த ஃபுல்லாக gastric epithelium வந்து ஃபுல்லாக கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணும். ரைட், ஓகே. ஸ்டெம் செல்ஸ் பாருங்கள், இன்க்ரீஸ் இன் நம்பர் when the gastric epithelium is damaged. இந்த gastric epithelium HClனால டேமேஜ் ஆகும்போது ஸ்டெம் செல்ஸ் வந்து helps up in the healing process. So that is a role of the stem cells. So next we go to the liver. If you take a liverல it is one of the largest gland in the human body. It's a liver, and the whole weight of the liver is around somewhere around 1.5 kg. It is separated by two lobes. ரெண்டு lobes இருக்கும். One is a right lobe and you have a left lobe. So right lobe and left lobe. The right lobe is again dividing into 3 divide ஆகுது. So right lobe கொஞ்சம் பெருசாக இருக்கும். The right lobe is again dividing into 3. One is in the right lobe proper and the quadrate lobe and the caudate lobe. The caudal அப்படின்னா the tail is called the caudal. The main function of the liver is to secrete a bile. So bile secrete பண்ணுறாங்க. So that is one of the main functions of the liver. So liver பொறுத்த வரைக்கும் செக்ரேஷனில் பிரச்சனை இருக்காது, வெறும் bile மட்டும் தான் செக்ரேட் ஆகும். பட் இதோட கனெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. Which is divided by the falciform ligament. One of the ligament is number 2. It is which is divided by the falciform ligament. The right and left lobe which is divided by the falciform ligament. And inside the lobe, ஒரு லோபுக்குள்ளேயும் if you just உள்ளுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you'll be having a small the lobules. இது மாதிரி குட்டி குட்டி lobules இருக்கும். So this lobules is a functional units of the liver. The liverக்கு functional unit. இப்போ எப்படி நம்ம the neuron is a structural and functional unit of nervous system சொல்கிறோம், the sarcomere is a functional unit of muscles ன்னு சொல்கிறோம், the nephron is a functional and structural unit of kidney ன்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இந்த லிவருக்கு ஒரு functional unit கேட்டிங்கன்னா this lobules is a functional unit. So all the functions இங்கே தான் நடக்கும். That is an exclusively it secretes an bile. So bileோட secretions எல்லாமே இந்த பாயிண்ட்டில் தான் நடக்கும், நம்ம பார்க்கலாம். A lobule is formed of numerous hepatic cells. The bile is secreted by the hepatic cells. So இதெல்லாமே வந்து it is called ஒரு hepatic cells தான். This is one hepatic cell and this is one other hepatic cell. இது மாதிரி ஒரு hepatic cellsல தான் this particular bile is getting secreted. Each lobule is covered by the thin connective sheath called the Glissen's capsule. So Glissen's capsule நால ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். Right. So this we look on with the part 6 video. The entire structure we look on with the part 6 video. Right. So if you like the video, so please do subscribe and so click the bell icon button and give me a like. Have a good day. See you all.